வாணி போஜன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல உங்கள் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய நன்றி. இவ்வளோ நேரம் வந்து எங்கள் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணது. உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு அந்த நல்ல வைப் கிடச்சிது. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ, அந்த சாங்ஸ் பார்க்குறப்போ. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அபி, நீ கரெக்டாக சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கு வந்து அந்த ஒரு வைப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு படம் பண்ணோன்னா அதை நம்ம படமாக நினைக்கணும். அது சும்மா ஏதோ ஒரு படம் ஷூட்டிங் கூப்பிட்றாங்க, படம் வருது, அது இல்லை. ஸோ அவ்வளோ வைப், அவ்வளோ நல்ல வைப் கொடுத்துருக்கு இந்த படம். ஒரு ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து நான் ஒரு 5 படங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். பட் இருந்தாலுமே நான் எல்லா ப்ரொடியூசர்ஸ்கிட்டையும் அங்கே இருக்கிற எல்லா டேரக்டர்ஸ்கிட்டையும் சொன்னது, எனக்கு ஃபஸ்ட்டு ஓமை கடவுளே ரிலீஸ் ஆகணும் தான். அவங்களே கேட்டாங்க, என்னங்க எப்போ பார்த்தாலும் ஓமை கடவுளே சொல்கிறீங்க? பிகாஸ் என்னோட கரியரில் இது ரொம்ப லைக் என்னோட டெபியூ படம், முதல் படம். இப்படி ஒரு டீமை நான் எதிர்பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெசன்டேஷன் அனுப்புறப்பவே தெரிஞ்சது எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக அந்த ப்ரெசன்டேஷன் அனுப்ப முடியுங்கிறது. அஸ்வத்துக்கு அது ஒரு பெரிய நன்றி. பிகாஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ப்ரெசன்டேஷன் பண்ணி அனுப்பி, இதுதான் கேரக்டர், இதுதான் அந்த ப்ரெசன்டேஷன் பார்த்தாலே நமக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அண்ட் அபிநயா, தேங்க்யூ ஸோ மச் அபி. இந்த ரோலுக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய ஹீரோயின் தான் முதல்ல கேட்டாங்க. நான் எங்கிட்ட ஷூட்டிங் போனதுக்கப்புறம் சொன்னாங்க. அப்போ எனக்கு வந்து ரொம்ப ப்ரெஷரோ அதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடைக்கல. பட் தென் ஐ ஃபெல் லைக் ஓகே, அந்த இடத்துல நம்மளையும் நம்பி ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் எங்களோட படமாக பண்ணோன்னு. அண்ட் சக்தி சார் சொன்ன மாதிரி இப்போ ப்ரொடியூசராக சார் ஆக்சுவலி என்னென்னா, இந்த படம் எங்களோட படமாக இருக்குது, ஏதோ நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி இருக்கு. நான் அசோக் கிட்ட சொல்லிட்டு இருந்தது, நம்ம தான் ப்ரொடியூசர்ஸ் மாதிரி இருக்கும். பிகாஸ் அந்தளவுக்கு இந்த படம் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஹார்ட். அண்ட் அசோக், நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தேன், இந்த படம் வேறு லெவலில் போகுவேன். அசோக் இதுக்கப்புறம் ஒரு வேறு அசோக்கை பார்ப்பீங்க. எல்லாருக்குமே அசோக் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரித்திகா வந்து இப்போ ரீசெண்டாக சொன்னாங்க, நான் வந்து அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் மாதிரின்னு. இவ்வளோ அழகான ஒரு ஹீரோயின், இவ்வளோ டவுன் டு அர்த்தான ஒரு ஹீரோயின் இப்படி இருந்தாலே போதும்னு நினைக்கிற இண்டஸ்ட்ரி ரொம்ப அழகாக வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா கூட நடிக்கிறவங்களும் நல்லா வரணும், கூட நடிக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு நினச்சாலே ஒருத்தருமே அந்த ஒரு சந்தோஷம் இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவ்வளோ அழகாக ரித்திகாவும் சரி, அசோக்கும் சரி, சாரா, அஸ்வத், என்னோட டைரக்டர் அஸ்வத், ஐ லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச். வித்து, எங்களோட பிசி ஸ்ரீராம், வித்து, தேங்க்யூ ஸோ மச். நான் எப்போவுமே எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, எங்கே நடித்தாலும் ஃபஸ்ட்டு போய் அந்த ஃப்ரேமை பார்த்து அப்பா அப்படிங்கிறது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பார்த்தோன்னா என்னையா பாலிவுட் ரேஞ்சில் எடுக்கிறாரு அவருன்னு யோசித்தேன். ஸோ அந்த அளவுக்கு இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபில்ம். அண்ட் ஓமை கடவுளே எங்கள் எல்லாருக்குமே எல்லாரோட ஹார்ட் ஒர்க், அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ரொம்ப பாசத்தோடு இருந்திருக்கோம். ரொம்ப படம் மாதிரியே தெரியல, ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்திருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இங்கே உட்காந்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே டெல்லி பாபு சார் ரொம்ப ரொம்ப நன்றி. லியோன் ஜேம்ஸோட மியூசிக்காக இருக்கட்டும், பூபதியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே, சேதுவண்ணா மேனேஜர்னா, சேதுவண்ணா, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அழகான ஒரு படம், மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் ரொம்ப ரைட் டைமில் வருது. தேங்க்யூ ஸோ வெரி மச். தேங்க்ஸ். என்னோட இன்ஸ்டா டிக்டாக் ஃபாலோவர்ஸ் ஓப்பனிங் ஷோ வந்தாலே படம் ஹிட்டு. ஸோ அது மாற்றிக்கிறதே கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு அசிஸ்டண்ட்லாம் கிடையாது. ஒரே ஒரு பேக் மாட்டிப்பாங்க. அந்த பேக் வந்து ஒரு ஜேம்ஸ் பாண்ட் கிட் மாதிரி, உள்ளே என்ன இருக்குன்னுலாம் தெரியாது. எப்போவுமே துருன்னு இருப்பாங்க. அண்ட் ஒரு ப்ரொஃபஷ்னல் கிக் பாக்ஸர் அவங்க வந்து திரும்ப ஒரு பர்ஃபார்மராக மாறுறாங்க, ஒரு ஆர்டிஸ்ட்டாக மாறுறாங்கன்னா அந்த டிரான்சிஷன் எவ்வளோ அழகாக கிரேஸ்ஃபுல்லாக ஒருத்தரால் உள்வாங்க முடியுமோ அதுதான் ரித்திகா சிங். ஒரு சில குத்துக்கள் ப்ளஸ் வார்த்தைகள். Oh God, I'm actually very nervous. என்ன பேசணும் தெரியல. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much for coming here today. This film means so much to me. I hope I don't cry now. But I'm coming back doing a Tamil film after almost 3 years now. And that's why this film means all the more to me. This whole team sitting right here is my one big extended family. I told them for these guys I'll go to hell and back. You make me do 24 hours call sheet, 48 hours call sheet, I'll do it without a complaint, because that is how much I love these guys. One great thing about the whole team is the fact that they didn't judge me just because I'm a kickboxer, she can't do this character and all that. They did their research. They went through the whole effort of watching my interviews, of watching my media appearances, and realized that maybe I have a lot more to offer. Thank you so much for having faith in me. I'll start with Bhupati, because he's the reason why I think I signed this film, because they made a very cute, they made a full film trailer for me. I think 13 minutes or something. How many? 10 minutes. 10 minutes long. He made that thing for me, and these people came to my house all the way in Kalyan and narrated the whole story to me. Abhinaya is like my big sister. She's like my one-stop solution for all my problems in life. I keep calling her and bothering her all the time, and she always helps me, always comes through. Thank you so much, B. I love you. Then
Ashwath, my man, I love you so much. I don't have enough words to thank him. I think he really has got the best out of me. He gave me so much space. I think an actor can never ask for a better director than Ashwath because he gives you so much space and he's very open to taking feedback and criticism. He will actually sit and discuss the scene with you, and if you have any problems that you feel, he'll discuss and he will, try and work it out for you. So, Ashwath, you're the best, you know that. Kosesha, love your lyrics. I told you when I met you, I think the songs, Leon James, you've killed it. You're supremely talented and I'm so proud of you. Shara. Shara is so funny. He's genuinely very funny and so easy to work with. I think we really connected and I had a great time working with you. Thank you so much. Noah. Abes is the person my father first got in touch with. He's been talking to him, communicating, getting the whole thing sorted for me, and he's also really philosophical, so I like talking to him. Thank you so much, Abes, for everything. Who am I? Dilip Babu sir. He is the main reason behind why this film happened. Thank you so much for your constant support, sir. Really means a lot to me. Sedu Anna. Thank you so much for taking care of me and always being there for me. Vani. I got so emotional when she was talking about me right now because Vani she's a beautiful woman. There are very few women in this world like her. She is a pure soul, very beautiful soul, very humble, down to earth, and she genuinely wants people to do well in life. She genuinely wants people to grow and she genuinely wants to help people. I think that's a very rare quality, and she's like my sister, and I don't want to cry, so I'm laughing, kind of making it up. And Vani, I genuinely love you so much. You're a sweetheart. I hope you do really well in life, and I hope this debut is great for you. Okay, last but not the least, Ashok Selvan. What a man. I genuinely, truly love him. It was great working with him. What an actor. He's so natural, effortless, doesn't have any air about himself. Very much like me, we're very alike. And I think this world genuinely needs more men like you. Yeah, he's truly amazing. I think I'm done. I think I've covered everybody. Didn't actually prepare for this. I just wanted to be very spontaneous and talk to people. Vidhu. Vidhu is so great. Oh my God, he made us all look... What is not over yet? Who? So Vidhu is amazing. I think it's like one of the best DOPs I've worked with because he's so easy to talk to and he gives you actual feedback and tells you everything that you need to correct, And I think his work is fantastic in the film. He's made the film look so good. And last but not the least, all my makkal sitting there, all my ADs in the film, Balaji, Vicky, Jay. If I'm forgetting a few names, I'm so sorry. My assistant Ravi, Prasad, my makeup and hair team, everybody, thank you so much. This whole experience means a lot to me, and I hope you all watch the film on 14th of Feb. It's a very nice film, very fun, sweet, chill, happy. Go watch the film and have fun. Thank you so much. Thank you. சில வார்த்தைகள் பேசுவதற்காக அசோக் செல்வன் அவர்களை அழைக்கிறோம். கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன் அஸ்வத். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களெல்லாம் மீட் பண்ணல, ரொம்ப சந்தோஷம். ஒரு 2 years ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ரிலீஸ்க்கு அப்புறம். ஸோ தேங்க்யூ வெரி மச் வந்ததுக்கு. சரி, நீங்கள் இந்த ப்ரெஸ் மீட்லேயே தெரிஞ்சிருக்கோம், வேறு பஞ்ச் ஆஃப் பேஷனட், ஒரு சினிமாவை லவ் பண்ணி ரொம்ப ரசிக்கிற ஒரு பஞ்ச் ஆஃப் மேட் பீப்புள், பைத்தியக்காரங்க அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு அஸ்வத் வந்து இந்த ஐடியா சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஸ்பார்க் வந்து பார்த்தது வந்து அபிநயா செல்வம், என்னோடய அக்கா. அதை தாண்டி இதோட ஷூட்டிங் போகும்போது நான் சொல்லிட்டேன், நான் வந்து இதுக்குள்ளே வந்தேன்னா எனக்கு நடிக்க வராது, இது வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் கேரக்டர், ஸோ நீ உன் மேலே நிறைய ப்ரெஷர் வரும், நீ பார்த்துக்கணுன்னு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பார்த்துக்கிட்டா.
எங்கள் வீட்டில் ப்ரில்லியன்ட் சைல்டு அப்போ நான் தான் இந்த கிளாஸ் பியூப்பிள் லீடர், அந்த சின்ன வயசுலேயே இங்கிலீஷ் பேசுறது, இந்த மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஃபஸ்ட் பார்ன் சைல்டுக்கான எல்லா விஷயங்களும் அவங்ககிட்ட இருக்கும். எங்கள் அம்மா என்ன தான் திட்டிகிட்டே இருப்பாங்க அபிமா இருக்கணும்னு. பட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சின்ஸ் த டே ஐ வாஸ் பார்ன் இஸ் மை சிஸ்டர். ஸோ எனக்கு பயங்கர பயமாக இருந்தது. இண்டஸ்ட்ரி கொஞ்சம் வருஷம் போனதுனால எனக்கு தெரிஞ்சது என்னென்னு. ஸோ அபி வந்தால் ஹேண்டில் பண்ண முடியுமா, மக்களை மீட் பண்ணும்போது எல்லாருமே நிறையா ஷார்க்ஸ் இருக்கிற இண்டஸ்ட்ரி இது. ஸோ ஹேண்டில் பண்ண முடியுமான்னு எனக்கு பயமாக இருந்தது. as a brother I was quite protective. பட் ஒரு இந்த டைம் அண்ட் டேட்டுக்கான ஒரு உமனுக்கான ஒரு தைரியமும் வீரியமும் அக்கா கிட்ட இருக்குது. ஸோ எங்கள் அம்மா கிட்டேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இந்த டிசிஷன் எடுக்கும்போது அபிக்கு ஒரு 2 வயசு பையன் இருக்கான். ஸோ அப்போ 2 வயசு. ஸோ அதை தாண்டி ஷி மேட் த டிசிஷன் டு மேக் இட். ஸோ அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தேட். ஃபார்மலாக போயிடுச்சுல. பட் ஐ லவ் her டு பிட்ஸ். அதை நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், திருப்பி இமோஷனல் ஆயிரும். ஆமாம், அது சொன்னால் புரியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பார்க் பார்த்துட்டு அப்புறம் அஸ்வத், நான், அபி, அப்புறம் ஏப்ராமை கூட்டு வந்தோம் க்ரியேட்டிவ் ப்ரொடியூசராக. உட்காந்து இது எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலான்னு பேசிட்டே இருந்தோம். அது மாதிரி அஸ்வத்தை டார்ச்சர் பண்ணோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 800 டிராஃப்ட் போயிருக்குன்னு நினைக்கிறேன். டார்ச்சர் பண்ணி, ஏன்னா ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருச்சு இதில் இருக்குது அப்படின்னு. அஸ்வத் ஒரு ப்ரில்லியண்ட்டான ரைட்டர், இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட், இஸ் அ ப்ரில்லியன்ட் ரைட்டர். நாங்கள் என்ன பண்ணியிருக்கணுமோ அதை பண்ணோம். என்னென்னா புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம், இன்னும் பண்ணலாம்டா, இன்னும் பண்ணலாம் மச்சான் அப்படின்னு. அண்ட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம் மேக்கர். நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு. அந்த இவனை வச்சு போகலாமாங்கிற டவுட் எனக்கு ஒரு நாளும் வந்ததே இல்லை. ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு டேரக்டர் வச்சு போகணும், ஒன் டே 1 minute கூட எனக்கு டவுட் வந்ததில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு டேரக்டர். ஸோ அதை வச்சு போனோம். ஏன் மேட் பஞ்ச் ஆஃப் பீப்புள் சொல்கிறோன்னா, அப்போதைக்கு ஒரு இன்வெஸ்டரோ இல்லை காசு போட யாருமே இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணலான்னு முடிவு பண்ணுறப்போ ஒரு வருஷத்துக்கு அந்த ஒரு பண்ணலாமா. இப்போது சிலர் எழுதலாம், கொஞ்சம் ரைட்டிங்கில் உட்காருன்னு சொன்ன சில டைரக்டர்ஸ்லாம் வந்து இல்லைங்க ப்ரொடியூசர் சைன் பண்ண தான் நான் இன்னொரு ஃபுல் டிராஃப்ட் எழுதுவேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் அஸ்வத் வந்து ஒரு கனவோட, நாங்கள் 4 பேருமே ஒரு கனவோடு ஆரம்பிச்சது தான் இது. அந்த கனவுக்கு வந்து ஒரு க்ரீன் லைட் பண்ணது வந்து டெல்லி பாபு சார். ஒரு யங் டீமுக்கு இந்த டைம் அண்ட் டேட்டில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி எவ்வளோ சேஃபாக ஆட முடியுமா ஆடிட்டு இருக்கிற டைம் அண்ட் டேட்டில் ஒரு ராம்காமுக்கு ஒரு புது டீமுக்கு பண்ண முன் வந்தது வந்து இது எக்ஸ்ட்ரானரி கட்ஸ். இல்லை சினிமா மேலே பேஷன்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரானரி கட்ஸ். அதுவும் இல்லாமல் அவர் இது அப்போ தான் ராட்சசன் பண்ணியிருந்தார். ஸோ எந்த டீம் வேணால் வச்சு போயிருக்கலாம் அவர். பட் இந்த டீமை சூஸ் பண்ணார். அது அவரோட சினிமா பேஷன் தான், வேறு எதுவுமே இல்லை. அந்த கண்டென்ட்டில் இருக்கிற மேஜிக்கை அவர் பார்த்தாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு ஒரு ஷேப்பே கிடச்சிது. அது வரைக்கும் ஒரு 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 கனவாகவே தான் இருந்தது. ஸோ டெல்லி பாபு சார், தேங்க்யூ வெரி மச். எனக்கு ஆசை உங்களோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு. உங்களை மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். அப்புறம் ஏப்ரஹாம், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். நிறைய நான் ஒர்க் பண்ண வரைக்கும் இது வரைக்கும் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் எந்த ப்ராஜெக்ட்டுமே இருந்ததில்லை. இதில் முக்கியமாக என்ன ஹாப்பி ஹை பிக்சர்ஸ் வழியாக பண்ணுறப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன்னா, இந்த சினிமா பண்ணுறதுல ஒரு ப்ராசஸ் இருக்குது. அவுட்புட் படம் ஹிட் ஆனதை என்ஜாய் பண்ணுறது ஒன்று, பட் சினிமா மேக்கிங்கே ஒரு ப்ராசஸே நம்ம என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ அழகான ப்ராசஸ் அது. அதை என்ஜாய் பண்ணதுக்கான எல்லா விஷயமும் அந்த ஃப்ரீடம் வந்து இது கொடுத்தது ஹாப்பி ஹைங்கிறது. ஸோ அதில் ஒன்று வந்து எங்கள் ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் வைக்கலாம் அப்படின்னு வந்ததான் ஏப்ரஹாம். எனக்கு வந்து ஒரு அண்ணன் மாதிரி அண்ணன் தான். நாங்கள் ஒரு ஃபியூ இயர்ஸாக வி பீன் ட்ராவலிங் டுகெதர். நேற்று பேசின மாதிரி பிரதர்ஸ் அட் வார். ஸோ ஐ லவ் ஹிம். இப்போது இந்த வருஷம் படம் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு இட் வில் பி அ கான்ஸ் ஒரு ஆஸ்கர் என்ட்ரி. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவார். அவர் வந்ததுக்கப்புறம் ஒரு பேக் போன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அவர் பேசின மாதிரி தான் பயங்கர ஃபிலாசபிக்கல் அண்ட் ஹீ இஸ் அமேசிங். ஸோ இந்த படத்துக்கு அவர் வந்ததுக்கப்புறம் தான் இன்னொரு பூஸ்ட் கிடச்சிது. அஸ்வத் லாஸ்ட் வரலாம். லியான் தேங்க்யூ வெரி மச். ஒரு க்ரூஷியலான டைம் அது லியான் உள்ளே வந்தது. ஏன்னா ஒரு 70 to 80% ஷூட் பண்ணிட்டோம். லியானை போய் அப்ரோச் பண்ணும்போது இதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம்னா, ஒரு படம் பண்ணால் தான் வந்து நம்ம லைஃப்லையும் நிறைய கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பார்க்கும்போது. ஏன்னா நிறைய பேர்த்திட்ட ஃபேவர் கேட்கணும், இது பண்ணித்தாங்க, இது எங்களுக்காக பண்ணித்தாங்க நிறைய கேட்க வேண்டியிருக்கும். அப்போது
உங்களுக்கு என்ன வேணால் பண்ணுவோன்னு நினைக்கிற சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ணாமல் போயிடுவாங்க. நீங்கள் எதிர்பார்க்காத சில பேர் வந்து அவங்க இதுக்கு மீறி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் நடந்துச்சு. கோரியோகிராஃபர் சதீஷ் அவர் தான் ஒரு 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 கான்டாக்ட் கொடுத்ததோ இல்லை லியான் கிட்ட ஒரு இந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்லி உள்ளே கொண்டு வந்தது. ஸோ சதீஷ்க்கு தேங்க்யூ. லியான் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டுக்கான ஒரு ஒரு ஸ்பேஸே மாறிடுச்சு. அஸ்வத் அண்ட் லியான் வைப் செட் ஆகிறதுனால கதை போமா, ஹையோ ஹையோ, ஆர்ஆர் எல்லாமே சூப்பராக வந்தது. லியான் தேங்க்யூ வெரி மச். ஐ திங்க் you're the most eternal part of the film. ஏன்னா லவ் ஸ்டோரி மியூசிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் சூப்பராக பண்ணியிருக்க லியான். தேங்க்யூ வெரி மச். அதே சேஷா தேங்க்யூ. பியூட்டிஃபுல் லிரிக்ஸ், ஐ லவ்ட் இட். தேங்க்யூ வெரி மச். விது நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். ஷார்ட் ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆகாமல் ட்ராப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போத்துலேருந்து எங்களுக்கு தெரியும். விது வந்து உள்ளே வரும்போது அது ஒரு மச்சான் கேட்டகரி. ஸோ நம்பலாம். அதாவது நான் என் ஃப்ரெண்ட்ஸை வந்து ரொம்ப நம்புவேன். எனக்கு அது வந்து வேறு எப்படி ஃப்ரெண்டாக இருக்கணும்னு எனக்கு தெரியாது. நான் ஃபுல்லாக நம்புகிற ஒரு ஆள். ஸோ விது உள்ளே வந்தப்புறம் எங்களுக்கு பயங்கர பூஸ்ட்டு. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த படத்துக்கு அப்புறம் ஹீல் கோ பிளேசஸ் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. இந்த படத்தில் நானும் ஒரு பாட்டு, உன்னோட நெக்ஸ்ட் லெவல் போகிற படத்தில் நானும் ஒரு பாட்டாக இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விது. தேங்க்யூ வெரி மச். பூபதி அதான் நான் திருப்பி ஃப்ரெண்டுன்னு சொல்லுறது. இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். பூபதி நானும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அந்த ஷார்ட் ஃபிலிமில் மீட் பண்ணது. ஹோம் ஒர்க்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தான். ஸோ ஹீ இஸ் அ ஃப்ரெண்ட். இஸ் அ வெரி லவபிள் பர்சன். ரொம்ப துருன்னு இருக்கிற ஒரு அதான் அந்த சினிமா நம்புற ஒரு பைத்தியக்காரன் தான். ஸோ தேங்க்யூ பூபதி. வாணி வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இல்லை அவங்க சொன்ன மாதிரி. பட் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஃபர்ஸ்ட் சாய்ஸோட போல உங்களோட போகிறேன் அப்படின்னு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை பண்ணியிருக்காங்க. வெரி ப்ரொஃபஷ்னல். ஒரு அழகான ஒரு வெரி பியூட்டிஃபுல் சோல். இந்த படம் மூலிமா ஐம் வெரி கிரேட்ஃபுல். எதுக்குன்னா ரொம்ப அழகான மக்களை மீட் பண்ணதுக்கு. அது வாணி ஒன்று. தேங்க்யூ வாணி. இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் இந்த படத்து மூலிமா. நெக்ஸ்ட் ரித்திகா சிங். இந்த படம் இட்ஸ் அபவுட் 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் க்ரோயிங் அப் டுகெதர். நான், ஷாரா அண்ட் ரித்திகா 3 பேரும் வளர்ந்து அவன் ஜேர்னி என்ன ஆகுதுங்கிறது தான் கதை. ஸோ ஐ திங்க் இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபில்மிங் I think we become very fond of each other and I think you're my best friend now. So ரொம்ப சந்தோஷம் she could be part of this and ரொம்ப அழகான ஒரு பர்சன். I think this world நல்லா பார்த்துக்கோன்னு நம்புகிறேன். And yeah, genuinely love her. So cheers to this film. I think இன்னும் நிறைய படங்கள் நம்ம பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஷாரா வந்து ஃபஸ்ட்டு நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். அஸ்வத் சொல்லும்போது வேணாம் மச்சான் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா ஷாரா வேறு ஒரு மீட்டரில் இருக்காரா நம்ம படத்துக்கு எப்படி செட் ஆகும்னு. அதை ஃபுல்லாக நம்பி இல்லை ஷாரா பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு நம்பினது அஸ்வத் தான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இப்போ லாஸ்ட் கட் படம் பார்த்தப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஆள் படம் பார்த்தப்புறம் என் மனசில் நின்று வந்து ஷாரா தான். ஷாரா இஸ் டன் அ கிரேட் ஜாப். நீங்கள் வந்து ஷாரா வந்து இந்த படத்துக்கு அப்புறம் ஐ திங்க் யூ ஷுட் வாட்ச் திஸ் ஃபிலிம் ஜஸ்ட் ஃபார் ஷாரா. ஏன்னா ஷாரா முன்னாடி படங்கள்லாம் பார்க்கும்போது வேறு மாதிரி பார்த்துருப்பீங்க. இதில் அந்த ஜெனுட்டி ஃப்ரெண்ட்ஸு நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்டு வந்து ரொம்ப உண்மையாக எப்பயுமே கூட இருப்பான். எவ்வளோ பிரச்சனை கொலை பண்ணிட்டு வந்தாலும் ஒரு ஃப்ரெண்டு கூட இருப்பான். அந்த ஃப்ரெண்டு உங்கள் எல்லாத்துக்கும் ஷாரா வந்து அந்த ஃப்ரெண்டு முகத்தை பிரதிபலிப்பார். ஸோ ஷாரா இஸ் டன் அமேசிங். அண்ட் இன்னும் நிறையா கேரக்டர்ஸ் ஷாரா பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் பர்சனலாக. நெக்ஸ்ட்டு சக்திவேல் அண்ணா வந்து எவ்வளோ அசோசியேட்டான எனக்கு ரொம்ப ஆசை. ரொம்ப வருஷமாக ஆசை. ஸோ ஐ எம் ஹாப்பி. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து நான் பார்த்துருக்கேன் நீங்கள் ஸ்டார்டிங் டைம்லேருந்து. ஸோ ஐம் வெரி ஹாப்பி இந்த படம் உங்ககிட்ட போனது. இப்போது நானும் சரி அபியும் சரி ஒரு பேக்கப் இல்லாமல் ஒரு குடும்பத்துலேருந்து வரோம். இப்போ மேக்ஸிமம் சினிமாவுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் என்ன கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஊரில் எங்கள் தாத்தா வந்து சினிமா பைத்தியம். ஊர்லேருந்து கிளம்பி சைக்கிள் எடுத்துகிட்டு ஈரோடு போவார். அதான் அங்கே டவுன். அப்போது ஈரோடு போய் விஎஸ்பின்னு ஒரு தேட்டரில் இங்கிலீஷ் படம் ஓடும். ஜேம்ஸ் பாண்ட் படம் ஒன்றா மட்டும் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் பார்ப்பார். இவ்வளோ தான் எங்களுக்கு சினிமாவுக்கு இருக்கிற கனெக்ஷன். அதுவும் வந்து ஜேம்ஸ் பாண்ட்லாம் அவர் சொல்கிறது சேம்ஸ் பாண்ட் அப்படிம்பாரு. ஸோ இவ்வளோ தான் எங்களுக்கு சினிமாவுக்கு இருக்கிற கனெக்ஷன். ஸோ ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துலேருந்து வரும்போது ஒரு மென்டரிங்கும் ஒன்று யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இல்லைங்கிற ஒரு பட்சத்தில் எல்லாமே பட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இந்த படங்கள் ரிலீஸில் இருக்கிற டிலே.
இப்போ நிறைய அந்த இன்டர்வியூஸ் உட்காரமா நிறைய பேர் கேட்டது தான், ஏன் ரொம்ப கம்மியாக படம் பண்ணுறீங்க, ஏன் லாஸ்ட் 2 இயர்ஸாக படம் இல்லை அப்படின்னு. ஐ திங்க் அது எல்லாமே பட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த ஜேர்னி நான் கோ த்ரூ பண்ண வேண்டியதாக இருக்குது. தெகிடி சக்ஸஸும் நான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணலன்னு நினைக்கிறேன். மேபி நெக்ஸ்ட்டு இன்னொரு சில படங்கள் போல் அதுக்கும் நான் அந்த ஃபெயிலியரும் கரெக்டாக எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. ஒன்றுனா பட்டு இப்படி தான் பண்ணுமான்னு தெரிஞ்சுட்டு வரேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நடுவில் வந்து வேறு ஏதாவது ஒர்க் போகலாமான்லாம் கூட யோசித்தேன். எனக்கு பிடிச்ச மாதிரி கதையே வர மாட்டேங்குது. ஏன்னா நான் ரொம்ப பேஷனேட்டாக படம் அப்ரோச் பண்ணுவேன். எனக்கு அதை வேறு எப்படி அப்ரோச் பண்ண தெரியாது. காசு வாங்கிட்டேன்னா, ஸ்பாட்டுக்கு போயிட்டேன்னா, இந்த டயலாகா அப்படின்னு எனக்கு பண்ண தெரியல, எனக்கு வரல. அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வரல. எனக்கு வந்து முழுசாக அந்த படத்தோடு இருந்து அந்த படம் வந்து ஒரு சோலாக நினைக்கிறேன். நான் நினைப்பேன். அதாவது நான் அஸ்வதிடம் அதான் சொல்லுவேன், ஒரு படமும் இட் சூசஸ் இட்ஸ் ஓன் பீப்புள், இட் சூசஸ் இட்ஸ் ஓன் டெஸ்டினி. அதாவது ஒரு படம் ஒரு சோல் மாதிரி. ஸோ அதான் கரெக்டாக அந்த படம் நாங்கள் டிசம்பரில் ட்ரை பண்ணால் கூட இட் ஷோஸ் February 14th. நாங்கள் சூஸ் பண்ணல, படமே தான் சூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சினிமா. ஸோ எனக்கு வேறு எப்படி இதை அப்ரோச் பண்ண தெரில. நடுவில் நான் வேறு எதாவது பண்ணலாமான்னு யோசிச்சேன். எனக்கு வேறு எதுவுமே தெரியல, எனக்கு இது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ எனக்கு பிடிச்சி ரொம்ப ரசித்து நான் ரொம்ப 100% சாட்டிஸ்ஃபைடாக பண்ண படம் இது வரைக்கும் நான் படங்கள் நான் பண்ணதில்லை. அந்த மாதிரி ஏதோ ஒரு குறை சரியாக பண்ணாத மாதிரி வழி, இப்படி ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்க, இன்னும் அவங்க கரெக்டாக பண்ணல, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு வித் திஸ் ஃபிலிம். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே நன்றி. நான் இன்னும் ஒருத்தராக அட்ரஸ் பண்ணல. நான் அது சக்ஸஸ் மீட்டில் பண்ணுறேன், கம்மியாக பேச சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே மேடையில் இருக்க எல்லாரும் தான் என்னோட நம்ம கனவு. பர்சனலாக எனக்கு இந்த படத்தை உருவாக்கி கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே ஐ லவ் யூ ஸோ மச் ரியலி. ஏன்னா எனக்கு இந்த பேஷனட்டாக அப்ரோச் பண்ண ரொம்ப பிடிக்கும். அப்ரோச் பண்ண மக்களும் பிடிக்கும். இவங்க எல்லாருமே அப்படி தான். ஸோ தேங்க்யூ வெரி மச். கடைசியாக முக்கியமான நன்றி வந்து ஃபேமிலி. எங்கள் அப்பா அம்மா வந்து அபியோட குழந்தை நெஃப்யூ பார்த்துக்கிட்டதுக்கும் எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரிஸ்க் எடுக்க விட மாட்டாங்க, பசங்களை சேஃபாகவே ஆட சொல்லுவாங்க. எங்கள் அப்பா அம்மா அப்படியே டிஃப்ரெண்ட்டு, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுன்னு சொல்கிறவங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. உத்ரா மச்சான், அக்காவோட ஹஸ்பண்ட். ஸோ அவர் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இந்த டைம் அண்ட் டேட்டுக்கு இருக்கிற ஒரு மேனோட எக்ஸாம்பிள். என் அக்கா ஆசைப்பட்டதுக்கு ஹி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். பெர்மிஷன் கொடுக்க அது நான் சொல்ல வரல. ஹி வாஸ் சப்போர்ட்டிவ். ஹி டிடன்ட் லெட் யூ கோ. ஹி வாஸ் தேர். எந்த மீட்டிங் போனாலும் அங்கே வருவார், ஒப்பீனியனை கொடுத்தாரு. இன்னி வரைக்குமே ஹி வாஸ் சப்போர்ட்டிவ். ஸோ தேங்க்யூ மச்சான், தேங்க்யூ. கடைசியாக அஸ்வத்தும் நானும் ஒரு 8-9 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிருக்கோம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அதுக்கு முன்னாடியே வந்து அவனோட நடித்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி நான் கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தேன். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், இதுக்கு மேலே என்ன சொல்ல தெரியுது, பெஸ்ட் ஃப்ரெண்ட் இதுக்கு மேலே நான் சொன்னால் நானும் அழுதுருவேன். இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதை தாண்டி ஹீ இஸ் அன் அமேசிங் ஃபிலிம் மேக்கர். எல்லா ஆக்டர்ஸ்க்கான ஒரு ட்ரீம் டைரக்டர்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு எனர்ஜி வந்துடும், உங்களுக்கு செட்டுக்கு போனால் ஒரு எனர்ஜி வந்துடும். ஸோ அதுக்கான ஒரு விஷயம் அஸ்வத் பண்ணுவான். ஸோ ஹீ இஸ் அமேசிங். ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் பண்ணும்போது எனக்கு பயங்கரம் பயத்திலேருந்து பாதி பயம் ரிலீவ் ஆனது காரணம் தான் அஸ்வத் பண்ணுறாங்கிறது தான். ஏன்னா நான் லைக் யூ செட் ஐ ஆக்சுவலி ரிஸ்க் மை லைஃப் ஃபார் யூ. ஸோ நான் நம்புவேன். ஸோ அதுக்கு தேங்க்யூ அஸ்வத். இந்த படங்க அப்புறம் தெலுங்கு பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஹாலிவுட், பாலிவுட் எல்லாம் போகணும். நான் கண்டிப்பாக ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து கைத்தட்டி ரசிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ரொம்ப பொறுமையாக இங்கே உட்காந்து நீங்கள் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. சாரி கொஞ்சம் இழுத்துருச்சுன்னா. ஜென்யூனாகவே நாங்கள் எல்லாருமே வி லவ் ஈச் அதர் அண்ட் வி ஆர் ஜஸ்ட் எக்ஸ்பிரஸிங் தட். ஸோ தேங்க்யூ வெரி மச். அதான் எங்கள் அம்மா போகும்போது சொல்லி அனுப்பிச்சாங்க, ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால்னு. இந்த பெண்ணோட உங்கள் கையில் இருக்கிற பெண்ணுன்னு நான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் பார்த்து எழுதுங்க படத்தை பற்றி. ஒரு யங் டீம் இது. பஞ்சுக்கா? ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஜென்யூனான மக்கள் எல்லாருமே. ஸோ வேறு எப்படியாவது நீங்கள் நார்ம்ஸில் நின்று பேசல, கொஞ்சம் ஒரு மாதிரி கேஷுவலாக இருந்தோன்னா அதோட படத்தோட வைப்பாக தான். ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. லவ் யூ ஆல். முக்கியமாக போகாதீங்க, முக்கியமான ஒரு விஷயம் கடைசியாக வச்சிருன்னு நினச்சேன். இதில் விஜய் சேதுபதி அண்ணா நடிச்சிருக்காரு.
சூதுகம் டைம்லேருந்து எனக்கு வந்து நான் நல்லா வரணும்னு ஆசைப்படுற மிக சில பேர்த்தில் விஜய் சேதுபதி அண்ணா ஒன்று. அது வந்து வெறும் பேச்சால் மட்டும் இல்லாமல் ஆக்ஷனாகவும் இந்த படத்தில் எனக்கு பண்ணார். நான் எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஜெனுவின் பர்சனாக அது விஜய் சேதுபதி அண்ணா தான். இந்த படம் வந்து ஒரு அவர் மூஞ்சி வந்தால் ட்ரெய்லர் அதிகம் வியூஸ் போவோம், இல்லை பஸ்ஸு வரும், கமர்ஷியல் பர்பஸ் இப்படி எதுவுமே நாங்கள் போகல. நாங்கள் எதுக்கு போனால் இந்த ரோலுக்கு அது அவர் டிமாண்ட் ஆனார், இந்த ரோலுக்கு அவர் தேவைப்பட்டார். அவர் லெவல்னு கூட இல்லை, அவரே தான் தேவைப்பட்டார். ஸோ போய் அப்ரோச் பண்ண நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு படம் ஒன்று பண்ணுறேன், ப்ரொடியூஸ் பண்ணேன். ஐயோ அதெல்லாம் பண்ணாதா அப்படின்னாரு. நான் பண்ணிட்டு கஷ்டப்படுறேன், நீ பண்ணாத அப்படின்னாரு. இல்லை நான் ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணுறோம், டெல்லி பாபு சார் இருக்கார், ஸோ பண்ணலாம் அப்படின்னு. என்ன வேணும் அப்படின்னாரு. இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, என்ன ரோல்னு சொன்னேன், இது பவர்ஃபுல்லான ரோல்னு. சரி பண்ணுறேன்டா, என்ன கதை அப்படின்னாரு. ஸோ ஃபஸ்ட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் கதை கேட்டார். அது ஒரு நட்புங்கிறது வந்து அந்த அன்போட வெளிப்பாடு தான் அவர். ஸோ தேங்க்யூ வெரி மச் தான். நீங்கள் இல்லைனா இந்த ரோலோட பொட்டென்ஷியல் ரீச்சே ஆயிருக்காது. விஜய் சேதுபதி நான் ஃபேன்ஸுக்கெலாம் இது ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அவரோட மோஸ்ட் கேஷுவல், மோஸ்ட் க்யூட்டஸ்ட் ரோல் இந்த படத்தில் தான் இருக்குது. நீங்கள் அவரோட புது டைமென்ஷன் கண்டிப்பாக இந்த படத்தில் பார்ப்பீங்க. அவர் இட் வாஸ் வெரி கைண்ட் அண்ட் ஸ்வீட் எனஃப். அவர் பண்ணதை வந்து இப்போ அவர் இந்த படத்தில் பண்ணதை வந்து இந்த நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு எடுத்துக்காட்டாக மாறுச்சுன்னா இன்னும் படங்கள் மல்டி ஸ்டாரர்ஸ், இன்னும் எக்ஸைட்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ் நிறையா வரும். ஸோ அவருக்கு நான் ஐ திங்க் லைஃப் ஃபுல்லாக நன்றி கடன் பட்டிருக்கேன் அவருக்கு. ஸோ எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. ஸோ ஐ லவ் ஹிம் அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் ஹிம். ஸோ எஸ், இஸ் அமேசிங். தேங்க்யூ. சித்தர் சாரா அவர்களை அழைக்கிறோம். கழுத்தில் எவ்வளோ மாலை இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக உண்மையாகவே ப்ரெஸ் மீட்டுன்னு பேசுகிறதுன்னு இல்லை, உண்மையாகவே எனக்கு இது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான நிமிஷம். ஏன் அப்படின்னா இது கிட்டத்தட்ட இது ஒரு ரூம் படம். ஏன்னா நான், அஸ்வத், விது ஐயனார், பூபதி எல்லாருமே இந்த நந்தனத்தில் ஒரு 10க்கு 10 ரூமில் அப்பப்போ இல்லை, அங்கே தான் இருந்தோம், அங்கே தான் வாழ்ந்தோம். ஸோ எல்லோரும் ஒரே ரூமில் இருந்தவங்க. நான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன். பட் அவன் பூபதிலாம் கிட்டத்தட்ட என்னன்னு சொல்கிறது, பூபதி அஸ்வத்துக்கெல்லாம் ஒரு சினிமா மேலே ஒரு வெறி. எது நடந்தாலும் பரவாயில்ல சினிமா அப்படிங்கும்போது எல்லாருமே சேர்ந்து ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் வைப். அதுவும் இந்த பொதுவாக அந்த படம் எடுக்கிறதுக்கு இந்த கதை கேட்குறதுங்கிறது ஒரு கலை. அந்த கதையை கரெக்டாக கேட்டு செலக்ட் பண்ணுறது ஒரு கலை. அது ஆக்சுவலாக அபிநயாக்கு ரொம்ப பயங்கரமாக வரும். ஏன்னா முன்னாடியிலேருந்து நாங்கள் அந்த மூவி ப்ரொமோஷன்லாம் பண்ணும்போது கான்செப்ட் சொன்னால் கரெக்டாக சொல்லுவாங்க, இது ஒர்க் அவுட் ஆகுமா, ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அவங்க இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கரெக்டாக அது டெல்லி பாபு சார் அவரும் வந்து அவர் எடுக்கிற படமும் எல்லாமே பயங்கரமாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜேர்னர். ஸோ பயங்கர ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக பண்ண படம். அந்த ப்ரொடக்ஷன் நேம்க்கு ஏற்ற மாதிரி பயங்கர ஹாப்பியாக பண்ண படம். அதாவது நார்மல் ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே இருக்காது. ஒரு ஷாட்டு முடிஞ்சோடனே சரி அடுத்த ஷாட் எடுப்பாங்கன்னா டைரக்டர் கேமராமேன் இருக்க மாட்டானுங்க, வெளியில் போயிடுவானுங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ இப்படி எடுத்த படம். முக்கியமாக அசோக் செல்வனை வந்து இந்த படத்தில் எல்லா பொண்ணுகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு காலத்தில் அந்த கார்த்தியில் இருந்தார்ல, மௌனராக வந்தப்போ கார்த்தியெல்லாம் பிடிச்சிச்சுல்ல, அது மாதிரி எல்லாருக்குமே பிடிக்கும். வேணா எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் முக்கியமாக ரித்திகா சிங், வாணி போஜனோட எனக்கு பெருசாக சீன்ஸ் கிடையாது, ஷூட்டே அவ்வளோ நடக்கலை. ரித்திகா சிங்லாம் கேரளாவுக்கு போனப்போ நான் அது மாதிரி ஒரு பொண்ணை இது வரைக்கும் நான் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. ரித்திகா மாதிரி. ஏன்னா நான் சில படம்லாம் வந்து படம் தான் ஒரு 3 அசிஸ்டண்ட் 4 அசிஸ்டண்ட் வச்சுக்கிட்டு வருவாங்க நிறைய பேர். எதுக்கு வராங்கன்னே தெரியாது, எதுக்கு அந்த அசிஸ்டன்ட்னே தெரியாது. ஆனால் அந்த பொண்ணு வந்து அசிஸ்டண்ட் கிடையாது, அதுவே மேக்கப் பண்ணிக்கிட்டு கேரளா ஷூட்லாம் அதுவே மேக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. நான் பயங்கரமாக எக்ஸைட்டான ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரித்திகா சிங். அப்புறம் நீ சொன்னால சைல்டு லேபர்னு சொன்னால பூபதி எடிட்டர். ஸோ சைல்டு லேபர்னு சொன்னார் இவர். ஒரு சாஃப்ட்வேர் இன்னைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அதை ஒர்க் பண்ணிடுவான். ஸோ அந்தளவுக்கு டெக்னிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பையன். ஒல்லியாக தான் இருப்பான். அந்த ஹேக்கிங் இங்கிலீஷ் படத்தில் ஹேக்கர் வருவாங்கல்ல கண்ணாடி போட்டு, அது மாதிரி தான் இருப்பான். ஆனால் பயங்கர அந்த படம் வந்தோடனே உங்களுக்கு தெரியும் அவனோட ஒர்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு. எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்புறம் லியோன் ஜேம்ஸ் பிரதர் வேறு லெவலில் இருக்குது பாட்டு. முக்கியமாக என்னடா லைஃப் இது வந்து நான் அடிக்ட் அந்த பாட்டுக்கு. ஏன்னா என் லைஃப் என்னடா லைஃப் இது அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நான் அதுக்கு அடிக்ட்டு. அப்புறம் முக்கியமாக சக்திவேலன் பிரதர் கோமாளி படம் அவர் தான் ரிலீஸ் பண்ணார். இப்போ இந்த படம் 100% ஹிட். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ வேலண்டைன்ஸ் டேக்கு கப்புள்ஸாகவும் சரி ஃபேமிலியாகவும் சரி
ஃப்ரெண்டாகவும் சரி போய் பார்க்குறதுக்கு நல்ல படம். முக்கியமாக சப்போர்ட் பண்ணுற ப்ரெஸ் பீப்புள்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அவரை தொடர்ந்து கேப்டன் ஆஃப் த ஷிப், இந்த காதல் இப்படி தான் பிறக்கணும், அது இந்த உலகத்துக்கு இப்படி தான் போய் சேரணும் முடிவெடுத்த கார்கோ அஸ்வத். எல்லாருக்கும் வணக்கம். அஸ்டன் பாய்ஸ் ஓகே, வந்திருக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேட்டாக வந்ததுக்கு கொஞ்சம் சாரி. சென்சார் போர்டில் லைட்டாக ஒரு பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. அது என்னன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் இங்கே இருக்க எல்லாரையும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்னு உங்களுக்கு சொன்னால் புரியாது. ஸோ நான் இது ஒரு நன்றி சொல்லும் மேடையாக எடுத்துக்கிறேன். பிகாஸ் இதுக்கு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். இது தேவையில்லை இதெல்லாம், பிகாஸ் எனக்கு எல்லார் பேரும் தெரியும். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் வித் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். இதான் இந்த நாளுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஆக்சுவலாக நம்ப மாட்டேங்க, அதுவும் ப்ரொடியூசர்லாம் நம்பவே மாட்டார். நான் வந்து ஆக்சுவலாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எனக்கு மெடிக்கல் எல்லா முக்கியமான எங்கள் சென்னையில் இருக்க முக்கியமான காலேஜில் மெடிக்கல் சீட் கிடச்சிது. வேணான்னு சொல்லிட்டு தான் இன்ஜினியரிங் எடுத்தேன், ஏன்னா ஜாலியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்கப்புறமா இன்ஜினியரிங் படிக்கும்போதும் இதெல்லாம் கிடையாது. ஸோ அரியர் வச்சதுக்கப்புறமா அது ஒரு கதையாக பண்ணி ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஒரு 3000 பேர் சேர்ந்து கைத்தட்டினாங்க. அந்த கைத்தட்டல் சத்தம் தான் ஒரு ஃபிலிம் மேக்கராக நம்ம கதை சொல்லலாம், நம்மளுக்கு இதுதான் வரும்ன்றது உருவாச்சு. பட் ஆனால் அப்பா அம்மாவுக்கு அந்த நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா இது இன்ஜினியரிங் படிக்கணும், இது பண்ணணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலி தான். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், செகண்ட் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், எதுவுமே வந்து சரி நீ திருப்பி வந்துடுவில்ல, ஐடிக்கு வேலைக்கு போயிடுவில்ல அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க, இல்லை யூஎஸ்க்கு படிக்க போயிடுவில்ல அப்படின்ட்டு. பட் நான் முதல் முத்தம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். நான் பெருமையாக சொல்லிப்பேன், அது வந்து ஒரு அம்மா பையனை பற்றின ஒரு ஷார்ட் ஃபிலிம், முதல் முத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு கலைஞர் அரங்கமில் வந்துட்டு அம்மா அப்பா எல்லாம் பார்த்தாங்க, கண் கலங்கிட்டாங்க. 2012 ஜூனில் அது கண் கலங்கிடுச்சு. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு கேள்வி கூட கேட்டதில்லை. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பையன் கண்டிப்பாக படம் பண்ணுறான், கண்டிப்பாக இவன் வந்து சும்மா சொல்லிட்டு சுற்றுற கேரக்டர் இல்லை, கண்டிப்பாக இவன் லைஃப்பில் ஜெயிச்சிருவான்ற நம்பிக்கை அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் கொடுத்துச்சு. ஸோ அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் ஐ லவ் தெம். ஸோ அடுத்தது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இந்த வாட்ச் கட்டியிருக்கிறது கூட என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தது தான். ஸோ எனக்கு லைஃப்பில் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால தான் எனக்கு இப்படி ஒரு டீமும் அமைஞ்சது. டெல்லி பாபு சைட்லேருந்து, அபிலேருந்து, இங்கே இருக்கிற எல்லாம் ஒருத்தராக வரேன். பட் இவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸு, அப்புறமா தான் டெக்னீஷியன்ஸ் இது எல்லாமே. ஸோ நான் ஒருத்தரை பற்றி சொல்லணும், பிகாஸ் ஏன்னா ஐ ஒர்க் வித் தெம் பர்சனலி. ஸ்டார்டிங் ஆஃப் வித் இந்த படத்தோட ப்ராசஸ் படி ஆரம்பிக்கிறேன். நானும் அபியும் வந்துட்டு வேற ஒரு விஷயத்துக்காக மீட் பண்ணோம், ஒரு ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ வந்துட்டு ஏதாவது கதை இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் அசோக்கு. ஏன்னா நானும் அசோக்கும் ரொம்ப நாளாக அவன் என் மச்சான், அதனால் நான் அங்கே வரேன். பட் நாங்கள் 2 பேர் படம் பண்ணோம் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக இது பண்ணிட்டு இருந்தோம். பட் அபி வந்து அப்போ தான் ஏதாவது கதை இருக்காடா அப்படின்னு கேட்டால், அப்போ ஒரு 20 மினிட்ஸ் வந்து இந்த கதையை சொன்னேன். அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு, இதை நம்ம எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஆரம்பித்த ட்ராவல் போன ஐ திங்க் 2018 ஃபெப்ரில் ஆரம்பித்த ஒரு ஜேர்னி அது. ஸோ அதுக்கப்புறமா அவங்க ஒரு டிராஃப்ட் எழுதிட்டு வாடா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு டிராஃப்ட் எழுதிட்டு வந்தேன். அப்போ வந்து மீட் பண்ண ஆள் தான் வந்து ஏப்ஸ் இஸ் த ஃபிலிம் மேக்கர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் அ பெரிய ஒரு அமேசிங் ஃபிலிம் மேக்கர். ஃப்யூச்சரில் ஒரு சூப்பரான ஃபிலிம் மேக்கர் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறமா தான் அவர் என் படத்துக்கு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்லாம். அவருக்கு எனக்கு தெரியும். ஸோ அவர் எப்படின்னா அப்புறம் ஏப்ஸை மீட் பண்ணேன், அப்புறம் அசோக், நாங்கள் எல்லாம் ஒரு டீமாக மீட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் வச்சு பாசமாலாம் பேச மாட்டாங்க, வச்சு செய்ன்னு செஞ்சாங்க. டாஸ்க் மாஸ்டர்ஸ் தே ஆர் கால்ட். இன்னும் பெட்டராக இருக்கலாம்னு. அப்புறம் இன்னொன்று ஒரு டிராஃப்ட் எழுதுவேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8-9 டிராஃப்ட் எழுதும் போதும் எனக்கு வந்து அது தனிமையில் உட்காந்து கதை எழுதும் போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஃபிலிம் மேக்கராக ஒரு 80 நாள் இந்த பிக் பாஸ் வந்து டேனி உள்ளே என்ட்ரு ஆனதுலேருந்து எலிமினேட் ஆகிற நாள் அன்றைக்கும் ஒரு சீன் தான் எழுதியிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து டைம் போகும். அவ்வளோ இட் வில் பி லைக் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சீன் கிராக் பண்ணுறது, அந்த ரைட்டர்ஸ் பிளாக்ன்றது. பட் அதெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் 2 நாளில் வந்துடும். நான் வந்து ஒரு டிராஃப்ட் வந்து அபிக்கு அமிச்சேன், இவங்களுக்கு எல்லாருக்கும் அமிச்சேன். 8வது டிராஃப்ட் அதை படிச்சுட்டு தான் வந்துட்டு சூப்பராக இருக்குடா, அதுலேயும் அந்த உனக்கு சொன்னால் புரியாது அல்டிமேட்டரா அப்படின்னு சொல்லிட்டு அபி சொன்னா, அசோக் சொன்னா. ஏப்ஸ் கிட்டலாம் ஏமாற்றவே முடியாது. இது நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, திருப்பி ஒர்க் பண்ணிட்டுவான்னு அனுப்பிச்சிடுவார். இந்த ஸ்ட்ரிக்டான இந்த இதை வச்சுட்டு இருக்க ஒரு ஆள் மாதிரி. ஸோ ஆனால் ஏன் இதை சொல்கிறேன்னா, அது அப்போ கோவமாக இருந்தது. பட் இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாரும் ஒரு டயலாகும் ரசிக்கிறப்போ எனக்கு பெருமையாக இருக்குது. அதுக்கு காரணம் அவங்க கொடுத்த அந்த புஷ் தான். பின்னாடிலேருந்து யாராவது எனக்கு தள்ளினா தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா வேலை செய்ய முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
இந்த கதைனால தான் எல்லாமே அந்த கதை உருவாகிறதுக்கு என்னை இவ்வளோ புஷ் பண்ணதுக்கு காரணம் அபி, அசோக், ஏப்ஸ் அண்ட் இன்னும் கொஞ்சம் பேர். ஸோ இதுதான் இந்த கதை உருவான ப்ராசஸ். அதுக்கு அடுத்தது வந்துட்டு டெக்னிக்கல். இப்போ வந்து நாங்கள் படம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ் தேடிட்டு இருக்கோம். நான் சொல்லிடுறேன் கொஞ்சம் ஓப்பலாம். நான் ஒரு வாட்டி போயிட்டு ஒருத்தர்கிட்ட கதை சொன்னேன். ப்ரொடியூசர் எழுந்து போகிறதுக்கு முன்னாடி அசோக் எழுந்து போயிட்டான். என்னடா சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு நரேஷன் கொஞ்சம் திக்கிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா நல்ல கதை தான் எழுதிருக்கேன், ஏன்டா இப்படி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அளவுக்கு அவன் எழுந்து போயிட்டான், மச்சான் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா அப்போ தான் வந்துட்டு வருது இந்த மாதிரி அபி ஃபோன் பண்ணுறாடே ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி டெல்லி பாபு சாரா ராட்சசனுக்கு அப்புறம் கதை கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க, நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அசோக் பண்ணி மச்சான் இதான் கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி, நீ எப்படியாவது ஒழுங்காக கதை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். போனால் ஃபஸ்ட்டு 6 மணிக்கு போக வேண்டியதை இருங்க. அங்கே எங்கள் அக்கா அபி அவன் வந்து என் ஃபஸ்ட்டு போய் பேசிடுறேன், அப்புறம் நீ வாடாடா. நான் வந்து ரொம்ப லேட்டாக போயிட்டேன். ஒரு 6:30க்கு அவர் செம்ம கானில் இருந்தார். எப்படி நீ வந்து லேட்டாக வரலான்ற மாதிரி பார்த்தாரு. நான் அதை கண்டுக்காமல் அப்படியே போயிட்டு கதை சொல்ல, சார் அதாவது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீனில் அப்படியே இதுலேருந்து ஆரம்பிக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நிறுத்து அப்படின்னாரு. நீ லேட்டாக வந்ததும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார். நான் அப்படியே வந்து சாரி சார் மன்னிச்சுக்கோங்க, இனிமேல் லைஃப்பில் லேட்டாக வர மாட்டேன், சரண்டர் அப்படின்னு சொன்னேன். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய லேட்டாக வந்துட்டேன். அது இல்லைன்னா அவர் சொல்லுவார் இல்லைன்னு சொன்னால். ஸோ அப்படி தான் அவரை மீட் பண்ணேன். பட் ஆனால் என்ன விஷயம்னா அந்த கதையை வந்துட்டு ஃபுல்ஸாக கேட்டுட்டு அவர் வந்துட்டு ஒரே விஷயம் தான் சொன்னார். அடுத்த நாளே படம் சைன் பண்ண கூப்பிட்டாரு. இதில் என்ன விஷயம்னா ஒரு ஈகோ பார்த்துருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம், எப்படி என்னை வெயிட் பண்ணிருக்கலாம், அதெல்லாம் பார்க்கல. அட் எண்ட் ஆஃப் த டே கதை நல்லா இருக்குது, இந்த கதையை பண்ணால் இந்த படம் ஒர்க் ஆகும், இது என் படத்து ராட்சசனுக்கு அப்புறம் நான் பண்ணுறதுக்கான முக்கியமான படமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தப்பையும் மைண்ட் பண்ணாமல் வெறும் கதையை மட்டும் பார்த்து எங்களுக்காக ஓகே சொன்னது தான் டெல்லி பாபு சார். அப்படி தான் அவரை நாங்கள் மீட் பண்ணோம். அண்ட் சார் நான் உங்களை லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். நான் ஆக்சுவலாக அடித்து கருப்பு இந்த ஃபஸ்ட்டில் சொல்லுவாங்க அப்புறம் மறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு இந்த ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். சார் ரீமேக் பண்ணுறப்போ நான் தான் பண்ணுவேன், ஃபோட்டோ இப்போ எடுத்துக்கிறேன், என்னப்பா இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தா அதை இன்றைக்கி காப்பாற்றிட்டாரு. அந்த ஃபோட்டோ இப்போ டெலீட் பண்ணிடுவேன் சார். தேங்க்யூ ஸோ மச். அதாவது எப்படி நாங்கள் எல்லாருமே ஒரு டீமாக ஒரு யங் பிளட் ஆசை கனவோடு இருந்தோம். பட் அவர்கிட்ட போனதுக்கப்புறமா தான் அது வந்துட்டு அந்த கனவு நிறைவேறினதுக்கு காரணம் ஆக்சுவலாக அவர் தான். அது இவர் இல்லைனா இந்த மேடை இல்லை, அவர் இல்லைனா ஆக்சுவலாக நாங்கள் எல்லாருமே இவ்வளோ சந்தோஷமாக படம் பண்ணியிருக்க முடியாது. உண்மையாக எவ்வளோதான் பிரச்சனைகள் அது இது வந்தாலும், ஆனால் ஒரு வாட்டி கூட சார் நான் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு 5 லட்சம் 10 லட்சம் இது எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, நான் போய் ஃபுட்டேஜை போட்டு காமிச்சேன், சார் இதுதான் சார் எடுத்திருக்கேன், இவ்வளோ நல்லா இருக்குது, பட் இது அதிகமாக, சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு படம் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் இதுவாக இருக்காரு த சென்ஸ். ஸோ இப்போ கூட அவர் ஸோ டெல்லி பாபு சார், அப்புறம் பூர்ணேஷ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், சாரோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், ஆக்சஸோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க தான் எங்களை கொண்டு போய் சேர்த்தது. ஸோ அடுத்தது வந்துட்டு அதுக்கப்புறம் படம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உருவாரத்துக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் மீட் பண்ணது வந்து அந்த கடைசியில் உட்காந்துருக்க அந்த மனுஷன் சேதுனா. ஸோ அதாவது நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் அதை ஆணித்தனமாக சொல்கிறேன், அவர் எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருக்காரோ அந்த படம் ஷுவர் ஹிட்டு. ஏன்னா அப்படி ஒரு மனுஷனை என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை. அவர் இல்லைன்னா இந்த படம் இல்லை, இதை நான் சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லாருமே எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்னா எப்படி காசை சேமிக்கலாம், எப்படி இது பண்ணலான்னு பார்ப்பாங்க. அவர் எப்படின்னா ஸ்கிரிப்டை படிச்சுட்டு ஐயோ இந்த சீன் ஒழுங்காக வராது, இதை நான் டேரக்டருக்கு கொடுக்கலன்னா அந்த சீன் ஒழுங்காக வராது அப்படின்னு. அவர் மோர் தென் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அவர் வந்து ஒரு கோ டைரக்டர் மாதிரி. ஃபஸ்ட்டு டைரக்ஷன் சைடில் அந்த சீன் நல்லா வருதா பார்ப்பார், அப்புறமா தான் அதுக்கு வந்து அந்த ஸ்பெண்ட்லாம் அதுக்குள்ளெல்லாம் போவார். ஸோ அந்த மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு காரணம் அசோக். ஏன்னா அசோக் தான் சேதுவனை வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். இன்றைக்கு வரைக்கும் அதாவது கல்லங்கப்படம் இல்லாத ஒரு மனசுங்க, அந்த மாதிரி ஒரு மனுஷன் எனக்கு லைஃப்பில் கிடச்சது. நான் எவ்வளோ படம் பண்ணாலும் அவர் என் கூட இருக்கணும்னு கேட்டிருக்கேன். ஸோ சேதுனா. அடுத்தது வந்துட்டு அப்படியே என் ஆர்ட் டைரக்டர் சார் ராமலிங்கம் சார், கொஞ்சம் மூஞ்ச காட்டுங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இவிபி பக்கம் போனீங்கன்னா அவ்வளோ பெரிய செட்டு ஒன்று இருக்கும், எவ்வளோ கோடி கணக்கில் ஒரு செட்டு இருக்கும். அது போட்டது அவர் தான், காலா செட்டு. பட் என்ன விஷயம்னா அவர் வந்துட்டு எங்ககிட்ட அவ்வளோ பட்ஜெட்லாம் இல்லை, ரொம்ப கம்மி பட்ஜெட்டு. அவரோட ஸ்கேலுக்கு அவர் பண்ணுன்ற அவசியம் இல்லை, அவர் எவ்வளோ பெரிய பெரிய ஹீரோஸோட பண்ணிகிட்ருக்காரு. பட் போய் கேட்டு ஒரே ஒரு வார்த்தை தான், ஆனால் நீங்கள் ஸ்கிரிப்ட் படிங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா. என் அசிஸ்டன்ட் வினோத் தான் அவர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். ஸோ அவர் வந்து ஆஃபீஸ்க்கு வந்தார், ஸ்கிரிப்டை வந்து எடுத்துகிட்டு போனார். அடுத்த நாள் வந்துட்டு அஸ்வத் உன்னை
இவனுக்கு அவ்வளோவா தெரியாது, பட் உனக்கு தெரிஞ்சுதான் எனக்கு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு போயிட்டாரு. அன்னிலேருந்து நாங்கள் என்ன சொன்னாலும் பண்ணி கொடுத்தாரு. அதாவது எல்லா நாளும் செட்டில் இருப்பார். அவ்வளோ தங்கமான மனுஷன், எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. அவர் ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி. அதாவது இவ்வளோ பெரிய ஒரு ஆள் நம்ம கூட பக்கத்தில் பலமாக இருக்கும்போது அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அது. ஸோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் சார் ராமலிங்கம்னா. அதாவது நல்ல மனுஷங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அது இந்த டீமில் அதாவது அமைஞ்சிடுச்சு. எல்லாருமே தங்கமான மனுஷங்க, அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வித்து, என் செல்ல குட்டி. ஸோ வித்து வந்துட்டு என்னோட சினிமாட்டோகிராஃபர். நான் அவருக்காக நான் ரொம்ப கேட்டு ஆசைப்பட்டு ஒர்க் பண்ணுவேன். அதே மாதிரி என் ஷார்ட் ஃபிலிம் பார்த்து அவருக்கும் பிடிக்கும், அவரோட ஒர்க்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும். என்னன்னா இந்த படத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு டேரக்டர் முக்கியமோ அதே அளவுக்கு அந்த சினிமாட்டோகிராஃபரும் முக்கியம். நாங்கள் 2 பேரும் வேற வேற இல்லை. அதாவது எனக்கு ஏதாவது ஒரு இதுனா அவன் பார்த்துப்பான், அவனுக்கு ஏதாவதுனா நான் பார்த்துப்பேன். எனக்கு வந்து இஸ் எவ்ரி திங் டு மீ. நான் எவ்வளோ படம் பண்ணாலும் நான் இன்னைக்கு சொல்கிறேன், நான் வந்து வித்துவோட தான் பண்ணுவேன். ஸோ வித்து இஸ் மை பேக் போன். வித்து இல்லைனா அதாவது வித்து இஸ் எவ்ரி திங் ஃபார் மீ. தேங்க்யூ வித்து, அதுக்கு மேலே எதுவும் இல்லை, அதான் யூஆர் எவ்ரி திங். ஸோ அப்படியே தினேஷ் வந்துட்டு என்னோட காஸ்டியூம் டிசைனர். உங்களுக்கு படத்தில் வந்து ஒரு ராம்காமில் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், வெறும் கண்டென்ட் மட்டும் பத்தாது, எல்லாத்தையும் தாண்டி எல்லாமே அழகாக இருக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான இது ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு அழகான டிசைன்ஸ், கேரக்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ளே ஸ்டேஷன் விளையாடிக்கிட்டே என் கூட வந்து காஸ்டியூம்ஸ் அப்படியே ரெடி பண்ணான். ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவனுக்கு வந்து இந்த படம் வந்து அகெயின் கம்மி பட்ஜெட்டுக்காக எங்களுக்காக பண்ணி, பட் யூனோ இஸ் டன் அ வெரி பியூட்டிஃபுல் ஜாப். அகெயின் தேங்க்ஸ் டு தினேஷ் ஃபார் யுவர் கிரேட் காஸ்டியூம்ஸ். நான் பூபதிக்கு கடைசியாக தான் வருவேன். கொஞ்சம் அப்படியே சொல்லுங்கள் சார். சக்திவேலன் சார், நான் இதான் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன் நேரில். பட் ஐ ஹியர்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ் தட் நீங்கள் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னு எனக்கு சார் சொன்னார். இட்ஸ் அ கிரேட் ஹானர். என்னோடய ஃப்ரெண்டு படம் தான் கோமாளி, பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ஜூனியர். ஸோ நீங்கள் அந்த படத்தை எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். ஐ எம் லைக் வெயிட்டிங். ஃபஸ்ட் படம் உங்கள் மூலமாக வர்றதுன்றது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஹோப்பிங் டு டூ மோர் ஃபிலிம்ஸ் வித் யூ ஆஸ் வெல். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நெக்ஸ்ட்டு லியோன். படத்தை மொத்தமாக முடிச்சுட்டு தான் லியோன் கிட்டே போகணும். லியோன் நானும் வந்து ஒரு திக் படீஸ் மாதிரி. இப்போது எப்படின்னா மியூசிக் பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக சிலது அமையில எல்லாம் கம்போஸ் பண்ணிட்டு படத்தை எடுப்போம். நான் வந்து மொத்தமாக படத்தை எடுத்துகிட்டு தான் போய் இதுவே உட்காந்தோம். லியோனுக்கு வந்துட்டு என்னோட வைப்பில் இருக்கிற ஒரு கேரக்டர். அதாவது எனக்கு அனிருத்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் யூனோ சிச்சுவேஷன்ஸ் அவர் கூட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைக்கல. பட் என்னோட வைப்பில் இருக்கிற ஒரு ஆள் எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதுதான் லியோன். அதாவது எவ்வளோக்கு அவங்க 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, பட் வைப்லேயும் அவங்க 2 பேரும் ஒன்று தான். ஹி ஹஸ் கிவன் த மோஸ்ட் அமேசிங் சாங்ஸ் ஃபார் மீ. அண்ட் லவ்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும், லவ் மட்டும்தான் அவருக்கு பிடிக்கும். ஸோ அவருக்கு லவ் யூனோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரிக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன் அவர். ஐ மீன் நிறைய நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம் நைட்டில். ப்ளஸ் நான் அவரை ரொம்பலாம் டார்ச்சர் பண்ண மாட்டேன். இதான் சுச்சுவேஷன், இவ்வளோதான் ப்ரோ அப்படின்னு சொன்னால் அவரும் கோசேஷாவும் ஒர்க் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்தோம். அண்ட் can't just forget all the moments with you. You've done amazing job. And again sir சொன்ன மாதிரி 50% தான் படம், 50% is re-recording. This film is yours. Yes. அதுக்கப்புறமா ஷாரா வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு. ரொம்ப வருஷமாக எனக்கு அவர் தெரியும். எனக்கு என்னென்னா இண்டஸ்ட்ரியில் இதை நான் கொஞ்சம் சொல்கிறேன். அவரை வந்து எப்போவுமே ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்ற ஒரு இது இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்போவுமே அவரை வந்து ரொம்ப ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்டு ஒரு காமிக் பர்சனாக அப்படின்ற மாதிரி தான் பார்த்தாங்க, ஓவர் போர்ட் பண்ணுற மாதிரி. பட் ரியாலிட்டியில் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு என் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சுதான் என்னன்னு தெரில. வெரி லக்கி. இந்த படத்தில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிலேட்டபிள் ஃபேக்டர், ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இந்த ஃபிலிம் வில் பி ஷாரா. அவர் சொல்கிற அந்த உனக்கு சொன்னால் புரியாது மச்சான் டயலாக் வந்து படத்துக்கு அப்புறம் இன்னும் உங்களுக்கு எல்லாருக்குமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் ஷாரா தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறமா கோசேஷா, again you and Leon are nothing like, you both are the same. Whatever I told Leon is the same thing with you. You've done a great job, great lyrics, very catchy, ரொம்ப ஈஸியாக மக்களுக்கு புரிகிற மாதிரியான ரொம்ப கொலோக்கியலான ஒரு லிரிக்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கடைசியாக வரும்போது தான் இதுக்கு வரேன் நான். வாணி போஜன். வாணி வந்துட்டு என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். வாணி வந்துட்டு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ பேசிக்காக நாங்கள் மீரான்ற கேரக்டருக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் படத்தில். ஸோ அந்த கேரக்டருக்கு வந்து நிறைய பேரை வந்து தேடிட்டு இருந்தோம். பெரிய பெரிய ஆக்டர்ஸ், ஸோ பேர் சொல்ல விரும்பல, பட் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே அந்த ஒரு வார்த்தை அக்கான்ற அந்த ஒரு வார்த்தைக்காக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க.
அந்த வார்த்தையை மட்டும் தூக்குனேன். பட் ஆனால் எங்கள் டீம் எவ்வளோ பியூட்டிஃபுல்னா அந்த வார்த்தையை தூக்கவே கூடாது, அது எவனாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி பாபு சார், அபி, அசோக், ஏப்ஸ் எல்லாருமே நீ அதை மட்டும் தூக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு டைமில் வந்துட்டு இந்த பிச் டாக்குமெண்ட் அனுப்பிட்டு இருக்கும்போது தான் இந்த அணு அந்த இது பரவிட்டு இருக்கும். அப்போ வந்துட்டு இவங்க அவங்களாம் ஃபோன் பண்ணாங்க சேது மேனேஜருக்கு, இந்த மாதிரி அந்த மீரான்ற கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கேன், நான் பண்ணட்டுமா அப்படின்னு அவங்களே கால் பண்ணியிருந்தாங்க. ஐயோ அந்த கேரக்டருக்கு தாங்க தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்தது தான் இது. நவ் ஷீ இஸ் லைக் யூனோ, நான் படத்து இதில் கம்மியாக சொல்ல விரும்பல, பட் படம் பாருங்க, ரொம்ப டிக்னிஃபைடான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு உமன் கேரக்டர். எனக்கு படத்தில் நான் ரொம்ப ரசித்து எழுதின ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ் வாணி போஜனோடது. மீரான்ற அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ரொம்ப டிக்னிஃபைடாக கௌதமேனோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க படத்தில். உங்கள் எல்லாருக்குமே பசங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அசோக்கோட சைல்ட்ஹுட் க்ரஷ் அவங்க, படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாரோட க்ரஷும் அவங்க தான். ஸோ அது மட்டும் கன்ஃபார்ம்ட். ஷி இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் உமன், பியூட்டிஃபுல் அவுட் சைட் அண்ட் ஹார்ட் ஆஸ் வெல். என்னோட ஜிலேப்ஸ் பயங்கரமான ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறமா ரித்திகா சிங். ரித்திகா சிங்க்கு வந்து கதை சொல்கிறதுக்காக நான் இதுக்கு போயிருந்தோம், பாம்பேக்கு போயிருந்தோம். ஸோ இதை நிறைய இடத்துல சொல்கிறது தான். பட் நானும் அபி எல்லாருமே, அபி என்கிட்ட சொன்னான், நான் போனோன்னே அவள் வீட்டில் வந்துட்டு அப்படி சமைக்கிறேன், அவள் கூட அப்படியே ஹெல்ப் பண்ணுறேன்டா, எப்படியாவது அவளை சமாளிச்சிடலாம். ஏன்னா நாங்கள் போனது எப்படின்னா நேஷனல் அவார்ட் வின்னரு, இவ எப்படி நமக்கு வந்து எப்படியாவது படத்தை ஒத்து வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அபி வந்து பயங்கர பில்டப் ரெடி, நான் போய் அப்படி இப்படி அவளை கவர் பண்ணிடுறேன்டா ஃபீமேல் ஆங்கிளில், நீ கதை சொல்கிற அப்படின்ட்டு. நான் புள்ள போடா இந்த முடியெல்லாம் விரித்து போட்டு ஆனபெல்லி பேய் மாதிரி ஒரு பொண்ணு உட்காந்துட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் எல்லாருக்கும், அப்படி தலையை கீழே தொங்க போட்டு. ஸோ அங்கேயே தெரிஞ்சிச்சு இவ தான் நூடுல்ஸ் மண்டை, இவ தான் மை அனு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தா, கதை ஃபுல்லாக கேட்டா, அந்த பிரைடல் ட்ரெஸ் அதை மட்டும் சொல்லியிருந்தா படத்தை ஒத்துப்பேன்னு இப்போ தான் சொன்னா, பட் அப்பயே சொல்லியிருக்கலாம். பட் இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் கிடைச்சது ஒரு ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கராக நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன், கேரளா ஷூட் போகிறப்ப கேரவன் கிடையாது, டாய்லெட்ஸ் கிடையாது, எதுவுமே கிடைக்காது. எங்கே போகிறோமோ எங்கே நிறுத்துகிறோமோ அந்த வீட்டை கதவை தட்டி அசோக் போய் கதவை தட்டுவான், நான் போய் கேட்பேன், அவள் போய் பாத்ரூம் போயிட்டு வருவாள், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து ஷூட் பண்ணோம். ஸோ ரித்திகா சிங், ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் ஹர் அகெயின் அண்ட் அகெயின் பிகாஸ் ஷீ இஸ் மை லைக் யூனோ, we are all just part of like you know, எங்களை பற்றி நாங்கள் பேசுகிறதுன்றது இதை பற்றி சொல்லணுன்றதை விட we all know that you know we love each other so much. she has done an amazing performance. உங்களுக்கு இறுதி சுற்றுக்கு அப்புறம் இந்த படத்தில் ரொம்ப 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 உங்களுக்கு அவளை பிடிக்கும். அண்ட் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். யூ கைஸ் ஹாவ் டு செலிப்ரேட் ஹர். ஏன்னா தமிழ் தெரியாமல், இப்போ வாணிக்கெலாம் தமிழ் நல்லா தெரியும், டைலாக் கொடுத்தா ஈஸியாக இது பண்ணுறாங்க. பட் படத்தில் வந்து ஒரு 4 சிங்கிள் டேக் ஷார்ட்ஸ் இருக்குது. அந்த தமிழை மட்டும் டயலாகாக பேசாமல் அதோட இமோஷன்ஸை உள்வாங்கிட்டு பேசணும். அது வந்து ஒரு அவளுக்கு லாங்குவேஜ் தெரியாது, பட் உள்ள கதைக்குள்ள கேரக்டருக்குள்ளே அவளை இதுவாயிட்டா. ஸோ ஷி ஸ்போக் இட் ஸோ பியூட்டிஃபுல்லி அண்ட் ஐ கான்ட் ஜஸ்ட் ஃபர்கெட் த டேஸ் வி ஹேட் டுகெதர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச் Ritika Singh, and you look gorgeous and you would be one of the biggest stars. You are already one. You will be very bigger after this film for all your heart and your kindness. Thank you so much. Finally, அப்படியே லாஸ்ட்டாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவனுங்க இல்லைன்னா நான் ஒரு பேரும் சொல்லணும்னு நினைக்கிறேன். விக்கி, மயூரி, அதுக்கப்புறமா என்னுடைய அசோசியேட் டைரக்டர்ஸ் நவீன், வினோத், அதுக்கப்புறம் என்னோடய கோ டைரக்டர் பாலாஜி, அப்புறம் இன்னொரு அசோசியேட் செந்தில். ஸோ இதில் வந்து இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் 3 பேர் நான் மெயினாக சொல்ல விரும்புகிறேன். இவங்க எழுந்துருங்கடா ப்ளீஸ், ஏன்னா இவங்கள தான் அடுத்த டைரக்டர்ஸ். நீங்கள் வந்து இது பண்ணணும், நீங்கள் இவங்கள தான் செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா நிறைய வேலை போகுது, என் வேலைலாம் பார்த்துக்கிறாங்க. வினோத் எங்க? ஓகே, ஸோ ஒர்க்கில் இருக்கேன், சிஜியில் இருக்காண்ணா. சரி, ஓகே. ஸோ என்னென்னா இவங்க எல்லாருமே புதுசு. ஸோ இப்போ நவீன்லாம் வந்துட்டு, நவீன் எழுந்துரு, நவீன்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தான். பாலாஜிக்கு வந்து யாருக்குமே படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பட் இவங்க ஒர்க் பண்ணது நான் இவங்களை பார்த்து கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு என்னெல்லாம் ப்ரெஷர் இருக்கணும் இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டானுங்க. இந்த படத்தில் என்னை விட ஒரு 100 மடங்கு அதிகமாக வேலை செஞ்சுருக்கிறது இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். அதனால தான் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். அவங்க எல்லாம் லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக, இது ஒரு படம் எக்ஸ்பீரியன்ஸ் கூட கிடையாது, பட் ஆனால் ஒருத்தனை கோ டைரக்டர் ஆக்கியிருக்கேன், இன்னும் 2 பேர் அசோசியேட் டைரக்டர்ஸாக போட்டிருக்கேன். ஸோ யூனோ, ஃபார் ஆல் யோர் ஹார்ட் ஒர்க், நீங்களாம் சீக்கிரம் படம் பண்ணுவீங்க, நல்ல கதை பண்ணிவிட்டு. யூனோ, ஆல் தி பெஸ்ட் டு யூ கைஸ். ப்ளீஸ் சிட் டவுன். அண்ட் எடிட்டிங் அசிஸ்டன்ட் என் அஸ்வின், தேங்க்யூ அஸ்வின். எழுந்துடுறா.
அதாவது அவனும் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி தான். இந்த அசிஸ்டன்ட் டைரக்ஷன் டீமில் அவனும் ஒருத்தன் தான். தேங்க்யூ அஸ்வின், நீ வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்க. பூபதிக்கு எனக்கு நீ ஒரு பெரிய சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ். அண்ட் ஃபைனலி கம்மிங் டு பூபதி. இன்னும் பூபதி, அசோக், வேறு யாரும் விட்டேனா? இல்லை, ஓகே. ஃபைனலி அசோக், பூபதி. பூபதி வந்துட்டு என்னுடைய காலேஜ் ஜூனியர். நான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமில் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அவன் தான் என்னோட எடிட்டர். ஸோ அந்த நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருக்க ரொம்ப லெங்க்தாக போதும். ஓகே, லாஸ்ட். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கும் அவன் தான் எடிட்டர். ஸோ அவன் வந்து என்னோடய தம்பி மாதிரி. ஸோ நான் வந்து ஒரு 70% ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறப்போ என்கிட்ட வந்து கேட்டான், ஆனால் என்னை விட்டுற மாட்டீங்களேன்னு. அன்னிலேருந்து நீ எப்போவுமே நீ தான்டா எடிட்டர், அவ்வளோதான் சொல்லுவேன். இன்னைக்கு வரைக்கும் எப்போவுமே அவன் தான் என்னோட எடிட்டர். ஸோ அவனோட ஃபார் ஆல் யுவர் ஹார்ட் ஒர்க், ஃபார் ஆல் யுவர் டேலண்ட், நீ பெரிய ஆளாக வருவேன். அண்ட் திஸ் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் யூ. அண்ட் யுவர் இஸ் அ வெரி குட் பர்சன் பை ஹார்ட். எனக்கு எல்லாம் அவன் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பூபதி, யூ வில் கோ கிரேட் பிளேசஸ். ஓகே, ஆர் ஜேர்னி வில் கண்டினியூ. ஓகே, அண்ட் ஃபைனலி கம்மிங் டு அசோக், என் பச்சான். அது அவ்வளோதான், இதோட முடிச்சுக்கிறேன். அசோக் வந்துட்டு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நாங்கள் நிறையா இந்த டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிக்க மாட்டோம். பட் ஆனால் எனக்கும் உனக்கு நிறைய காமனான விஷயம் இருக்குது. ஓகே, என்னென்னா, ஸோ 75% ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். ஸோ அப்போ வந்துட்டு அவங்க தாத்தாவா அவங்க தாத்தா இறந்துட்டாங்க. ஸோ மழைலாம் பெய்யுது. எனக்கு அது பெரிய பட்ஜெட் ஷார்ட் ஃபிலிம். அது நான் வந்துட்டு என் லைஃப்பில் அடுத்த டேர்னிங் பாயிண்ட் அதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கேன். தாத்தா இறந்துட்டாங்க, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டான். நான் சொன்னேன், மச்சான் நீ இல்லாமல் இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ண மாட்டேன்டா, நான் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு. சரிடா, நான் நாளைக்கு வந்துடுறேன்டான்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஈரோடுக்கு போயிட்டு அடுத்த நாளே திரும்பி வந்தான். நாங்கள் வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அவனுக்கு என்ன கதை ஏதுன்னெலாம் தெரியாது. என்னன்னா, காலேஜில் நான் நடித்து ஏற்கனவே ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு ஃபேனானவன் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சவன். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் நடித்தான். அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து 4 ஏக்கன ஸ்டேஜில் பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஃபிலிம், பெஸ்ட் டைரக்டர் கிடச்சிது. ஸோ அன்றைக்கி ஃபார்ம் ஆன ஒரு ட்ரஸ்ட்டு தான் இன்றைக்கி வரைக்கும் வி ஹவ் பீன் டுகெதர். ஸோ எப்படின்னா, அவனுக்கு வந்து எப்போ கேட்டாலுமே மச்சான் நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன்டா. இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்ல வரும்ல, மச்சான் நீ சொன்னால் பில்டிங் மேலே கொடுப்பேன், மச்சான் நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன்டா, என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன்டா அப்படின்ற மாதிரி தான் இருப்பான். ஸோ அது வந்து ஒரு டேரக்டராக எனக்கு இன்னும் ப்ரெஷர் தான் கொடுக்கும். ஸோ நம்மளை ஒருத்தனை ரொம்ப நம்புகிறான், அவன் நம்ம வந்து கன்ஃபார்ம்டாக பண்ணணும், இன்னும் சூப்பராக பண்ணணும் அப்படின்ற அந்த வெறி எனக்கு இருந்துச்சு. அண்ட் ரைட்டிங்லேயும் சரி, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதுக்கு ஒரு கேஸில் அவனும் அப்பப்போ மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பான், டே அது முடிச்சிட்டேன்ட்டு. பட் ஃபைனலாக ஸ்கிரிப்டாக படிச்சுட்டு இது பண்ணுறப்போ ஹி வாஸ் ஆல்சோ ஹாப்பி. எங்களுக்குள்ள ஒர்க்கிங் வேவ்லென்த் எப்படின்னா பயங்கர க்ரேஸியாக இருக்கும். நாங்கள் பண்ணுறதெல்லாம் சில டைம் பார்த்துட்டு என்னடா இவ்வளோ ஓவராக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பட் we did a lot of இது லைக் என்னோட வேவ்லென்த், அந்த டயலாக் டெலிவரிஸ், அவனுடைய அந்த இது, இட் ஆல் ஹஸ் கம் டு இட்ஸ். எனக்கு ஒரே விஷயம் என்னன்னா, நான் அசோக் ஒரு 8 வருஷம் முன்னாடி ப்ராமிஸ் பண்ணேன், மச்சான் நான் இந்த படம் வந்ததுக்கப்புறமா நான் பண்ணுவேன், ஒரு படத்துக்கு அப்புறம் உன்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை யூட்டிலைஸ் பண்ணி நான் ஒரு படம் பண்ணுவேன்டா, அதுக்கப்புறம் உன்னோட இதே வேறுன்னு சொல்லியிருக்கேன். பட் இந்த படம் தான் அது ஃபார் ஷுவர். நீங்கள் இந்த படம் பாருங்கள், ஐ வில் டெல் யூ, அசோக்ன்ற ஒரு ஆக்டர் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எப்படி ஒரு ஃபுல் படம் ஸ்டார்டிங் ஃப்ரேம்லேருந்து எப்படி ஹோல்ட் பண்ண முடியும்னு. படம் பாருங்கள், அதான் பதில். கலக்கிட்டான். அதாவது இஸ் அ ஃபினாமினல் ஆக்டர். இதுக்கப்புறம் நீங்கள் எக்கச்சக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு அவன் தான் அசெட். எவ்வளோ பேர் வந்து கதை சொன்னாலும் அதை க்யூட்டாக கேட்டுக்கிட்டு ரசித்து நடிக்கிற ஒரு ஆள். ஸோ இந்த படம் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஹீரோவை இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்குது, திரும்பி கொடுக்குது, பெரிய லெவலில் கொடுக்குது. ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் ஆக்டர் லைக் ஹிம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அசோக் ஃபார் ஆல் திஸ். அண்ட் ஐ லவ் யூ. அண்ட் அகெயின் தேங்க்யூ சார், டெல்லி பாபு சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நிஜமே இன்னைக்கு வரைக்கும் சரி, இன்றைக்கி ஃபேஸ் பண்ண இன்றைக்கி கூட ஒரு பெரிய பிரச்சனை, அதில் கூட எனக்கு அவர் தட்டி தான் கொடுத்தாரு கடைசியாக, உன் இன்டென்ஷன் தப்பாக இருக்காதுரான்னு சொல்லி. தேங்க்யூ ஸோ மச். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம், சினிமாட்டோகிராஃபர்ஸ் டீம் எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் மெயினாக துரை எங்கே இருக்கீங்களா? துரை, தேங்க்யூ ஸோ மச். அவர் ப்ரொமோஷன்ஸ் அவர் ஒரு சைடில் பார்த்துக்கிறாரு, கலெக்டட் இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். உங்களால் விசிபிலிட்டி நிறையா கிடைக்குது, சூப்பர். அப்புறம் அப்டோன் ஐடியாஸ் பீப்புள், கிரேட் ஜாப் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கலக்குறீங்க. தேங்க்யூ அபி. And finally Abhi, I love you and for the great intro that you gave me. We don't, நம்மளோட ரிலேஷன்ஷிப், நம்ம எல்லாரோட ரிலேஷன்ஷிப்
இனிமேல் மற்றவங்க பேசுவாங்க, we don't need to anymore இது, but we all will be working soon, I guess. I think we can't live without each other. What say, guys? Okay, thank you so much. Thanks for taking it. I mean, நிறைய டைம் எடுத்துருந்தா மன்னிச்சுக்கோங்க, but I think I addressed everybody. Thank you so much. Love you all. Thank you.